ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் உலக தடகள சாம்பியன்ஷிப் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறுகிறது. தடகளத்தில் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக பார்க்கப்படும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் சுமார் 200 நாடுகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தடகள போட்டி என்றாலே 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் எல்லாவற்றிற்கும் மேலாக பார்க்கப்படும். குறைந்த நேரத்தில் இலக்கை எட்ட மின்னல் வேகத்தில் வீரர்கள் பறப்பதை காண கண்கோடி வேண்டும். உலகின் அதிவேக வீரர் என்ற அந்த பட்டத்தை இம்முறை தட்டிச் செல்லப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் டோக்கியோவில் நிலவும் வெப்பநிலை போட்டியாளர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என தெரிகிறது. 91 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் தகிப்பதால் அதனை சமாளிக்கும் விதமான பிரத்யேக கூடாரங்களை ஆடுகளத்தில் அமைப்பு குழு அமைத்து சற்று ஆறுதல் அளித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இம்முறை 19 வீரர் வீராங்கனைகள் மட்டுமே உலகப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஈட்டி எறிதலில் உலக சாம்பியன் நீரஜ் சோப்ரா தலைமையில் இந்திய அணி கலந்து கொள்கிறது. நீரஜ் சோப்ராவுடன் சச்சின் யாதவ், யஷ்வீர் சிங், ரோஹித் யாதவ் ஆகியோரும் ஈட்டி எறிதலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளனர். உலக தடகளத்தில் ஈட்டி எறிதலில் 4 இந்தியர்கள் பங்கேற்பது இதுவே முதல் முறை. தமிழ்நாட்டின் பிரவீன் சித்திரவேல் ட்ரிபிள் ஜம்பில் போட்டியிடுகிறார். 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷ் குஜூர் இடம் பிடித்துள்ளார். தொடர் ஓட்டப் போட்டிக்கு இம்முறை இந்தியா தகுதி பெறாததால் கடந்த முறையை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையிலேயே இம்முறை போட்டியிடுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.